நம்ம சேனலில் பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்னைக்கு யாரோட பயோகிராஃபின்ட்டு தம்பு வச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, ஆக்ட்ரஸ் அண்ட் டான்ஸரான தியா பாண்டியை பற்றி தான் எல்லாரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்களை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. தியா பாண்டியனை நம்ம எல்லாருக்குமே ஒரு நல்ல டான்ஸரா ரொம்ப நல்லாவே பரிச்சயம் ஆகிட்டாங்க. அதுலயும் குறிப்பா டான்ஸ் ஜோடி டான்ஸ் ரீலோடிங் 3 இது மூலியமா ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாங்க. நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்ச கண்டெஸ்டண்டாகவும் வந்துட்டாங்க. இதுல அவங்க பண்ற ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸும் பாத்தீங்கன்னா செம்ம பவர்ஃபுல் பேக்காக தான் இருக்கு. அதுலயும் குறிப்பா இவங்க கூட பேர் பண்ணியிருக்க நிதின், இவரை பார்க்கும்போது என்னப்பா இப்படி வளையறாரு, இப்படி தாவறாரு, இப்படி எல்லாமே நம்ம பார்த்து ஆச்சரியப்படுற வகையில தான் ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸும் இருக்கு. அதுல குறிப்பா ரீசெண்டா இவங்க பண்ணியிருந்த ஓம் சிவோகும் இந்த ஒரு பாடலை செம்ம பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாங்க. பார்க்கும் போதே புல்லரிக்கிற வகையில கொஞ்சம் பயங்கரமாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இவங்க ரெண்டு பேருமே மேல போய் தலைக்கீழே தூங்குனது, இவங்கள அவருடைய வாயால ஒரு துணி, அதாவது ஒரு கயிறை பிடிச்சி அதை பேலன்ஸ் பண்ணி இவங்க அவங்களுடைய கழுத்துல சுத்திட்டு இருந்தது, இதெல்லாம் பார்க்கும் போது நம்ம பார்க்குற நமக்கு உயிரிழந்து தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு மேல இருந்து கீழே இறங்குற வரைக்கும் ஒரு திகில் மூமெண்ட்ல வச்சுட்டு இருந்தாங்க. இவங்கள ஒரு டான்ஸராகவும் தெரியும், அதே சமயம் ஒரு ஆக்ட்ரஸாகவும் தெரியும். அதில் மேக்சிமம் இவங்க பிரபுதேவா மாஸ்டருடைய மகள்னு சொன்னால் ரொம்ப நல்லாவே தெரியும். என்னது பிரபுதேவா மாஸ்டர் மகளா, இப்போ தான் அவருக்கு 1.5 வயசு குழந்தைனாங்க, இப்போ என்ன 19 வயசு குழந்தையா இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் ஷாக் ஆவீங்க. ஆமாங்க, உண்மையாலே இவங்க தான் டான்ஸில் பிரபுதேவா மாஸ்டருடைய மகளாம். இதை பிரபுதேவா மாஸ்டரே சொல்லியிருக்காரு. இவங்க மும்பை மகாராஷ்டிராவை சேர்ந்தவங்க. இவங்க 2006 நவம்பரில் பிறக்கிறாங்க. ஸோ இப்போ இவங்களுக்கு 19 வயசு ஆகுது. லக்ஷ்மி மூவி மூலியமா ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாங்க. அதுலயும் இவங்க போட்டிருந்த அந்த பேண்ட், அதாவது அவங்க தலையில போட்டிருந்த அந்த பன் கொண்ட பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இது பொண்ணா பையனான்ற அளவுக்கு சந்தேகம் வர வகையில தான் இவங்களுடைய அந்த ஆட்டிடியூடா இருக்கட்டும், இவங்க டான்ஸ் பண்ற விதமா இருக்கட்டும், எக்ஸ்பிரஷனா இருக்கட்டும், எல்லாமே அப்படி இருந்தது. அப்புறம் வளர வளர தான் தெரிஞ்சது இவங்க பொண்ணுன்ட்டு. இந்த டவுட் பாக்குற நமக்கு மட்டும் இல்லைங்க, பிரபுதேவா மாஸ்டருக்கே இருந்தலாம். சின்ன வயசுல இருந்து இவங்க ஒரு டான்ஸ் ஓரியன்டட் பீப்புளா தான் இருந்துட்டு வராங்க. சொல்ல போனா அவங்க வீடு ஃபுல்லாவே நிறைய அவார்ட்ஸ் தாங்க. அதுலயும் ரொம்ப சின்ன வயசுல இருந்தே இவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அங்க தமிழ்ல இப்பதான் இவங்க பண்றாங்க. ஆனா சின்ன வயசுல இருந்து மகாராஷ்டிராவா இருக்கட்டும், பெங்களூர், கர்நாடகா, இதை தாண்டி இந்தியா லெவல்ல நிறைய ரெப்ரசன்ட் பண்ற வகையில டான்ஸ் ஷோஸ்க்குலாம் போயிருக்காங்க. அதுல டான்ஸ் இந்தியா டான்ஸ் 7 DIDல இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஆனா இவங்களுக்கு லக்ஷ்மி மூவி கிடைக்க, தமிழ் ஃபிலிம் ஆஃபர் கிடைக்கிறதுக்கு முக்கிய காரணம் சூப்பர் டான்சர் அப்படின்ற ஷோ தான். இந்த ஷோல இவங்க பட்டையை கிளப்பியிருப்பாங்க. இதை பார்த்துட்டு தான் அங்க சீஃப் கெஸ்டா ஒன் ஆஃப் த ஜட்ஜா போயிருந்த பிரபுதேவா மாஸ்டர், இது போல ஒரு ஸ்டோரி இருக்கு, இந்த பொண்ணு செமையா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க, அதனால இந்த பொண்ணை வச்சு நம்ம பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சு பிரபுதேவா மாஸ்டர் தான் AL விஜய் அவர்கள் கிட்ட இவங்க ரெக்கமெண்ட் பண்றாரு. அதுக்கப்புறம் கூப்பிட்டு இந்த பொண்ணுன்றதுக்கு பதிலா பையன்ட்டு ஆரம்பத்துல சொல்லிட்டாராம். இவங்களுடைய ஹேர் ஸ்டைல் கூட தான் விளையாடிட்டு இருப்பாராம் பிரபுதேவா மாஸ்டர். அந்த ஹேர் ஸ்டைல் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டா தூக்கி போனிடெயில் போட்டு இருப்பாங்க. அதை பார்க்கும் போதே நல்ல ஒரு சூப்பராகவும் இருக்கும், அதே சமயம் ஃபன்னாகவும் இருக்கும். என்ன முனிவர் கொண்டெல்லாம் போட்டிருக்காங்கன்ட்டு கிண்டல்லாம் கூட பண்ணியிருப்பாங்க. அந்த அளவுக்கு நல்லாவும் இருக்கும், ஃபன்னாகவும் இருக்கும். ஆனால் அதுதான் இவங்களுடைய ஐடென்டிட்டி அப்படின்னே சொல்லலாம். அதை வச்சு தான் நிறைய பேர் இவங்களை கண்டுபிடிப்பாங்க. இவங்களுடைய அப்பா சாரா, இவங்களுடைய அம்மா நேஹா, இவங்களுக்கு ஒரு பிரதரும் இருக்காங்க. அண்ட் இவங்க வீட்டில் காஜோர் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்களாம். ஸோ செல்லமாவும் அதுதான் அவங்களோட இன்னொரு பெயர். இவங்க பிரபுதேவா மாஸ்டர் அண்ட் ஐஸ்வர்யா ராஜேஷ் இவங்களுடைய மகளாக தான் லக்ஷ்மி படத்தில் நடிச்சிருப்பாங்க. அந்த படம் நடிக்கும் போது இவங்களுக்கு தமிழே வராதாம். பிரபுதேவா மாஸ்டரும் சொல்லி தருவாராம், அதே மாதிரி ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்களும் சொல்லி தருவாங்களாம். அதனாலே இவங்களுக்கு ஃபீல் லைக் அம்மா அப்பா ரியலாவே நான் அதர் ஸ்டேட்ல இருந்து வந்திருந்தாலும் என்னை இங்க ரொம்ப நல்லா பேம்பர் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ட்டு ரெண்டு பேரை பத்தியும் ரொம்ப பெருமையா பேசியிருப்பாங்க, எமோஷனலாவும் சொல்லியிருப்பாங்க. இவங்களுக்கு ஃபியூச்சர்ல ஒரு நல்ல கோரியோகிராஃபரா வரணும்னு ஆசையா. சின்ன வயசுல இருந்து நிறைய பேருக்கு ஆசை பிரபுதேவா மாஸ்டர் பார்க்கணுன்ட்டு. ஆனா எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குது, அந்த வாய்ப்பை நான் எப்படி மிஸ் பண்ணுவேன்? அதனாலதான் நான் ஓகே பண்ணேன். எனக்கு லாங்குவேஜ் தெரியலன்னா என்ன இருந்தாலும் என்னுடைய டான்ஸ் டேலண்ட் இருக்கு, அதை வச்சு நான் மேல வருவேன்ட்டு இவங்க ஒரு இன்டர்வியூல கூட சொல்லியிருப்பாங்க. ஸோ பிரபுதேவா மாஸ்டர் தான் இவங்களுடைய காட் ஆஃப் டான்சர் எல்லாருக்குமே. அதே மாதிரி தான் இவங்களுக்கும் ஃப்ரீ டைம்லாம் கிடைக்கும் போது பிரபுதேவா மாஸ்டர் கூட இவங்க செஸ் விளையாடுவாங்களாம். அவர் அந்த கொண்டையை பிடிச்சி விளையாடுவாராம். அதெல்லாம் தாண்டி பிரபுதேவா மாஸ்டர் கோல்டன் லெக்ஸ் ஆஃப் இந்தியான்ட்டு ஒரு தமிழ் ஷோல வந்திருந்தப்போ அவர் சொல்லியிருப்பாரு, இந்த பொண்ணு கூட ஆடவே முடியாது, அந்த அளவுக்கு என்னை விட பயங்கரமா ஆடுதுப்பா. அதுலயும் நான் ஒரு ஸ்டெப்பை கத்துக்கிட்டு ஆடி முடிக்கிறதுக்குள்ள அவ்வளவுதான். ஆனா அந்த பொண்ணு ரோபோ மாதிரி அப்படி டக்
டக்குன்னு வந்து ஒரே ஒன் டைம் தான் பார்ப்பாங்க, டக்குன்னு ஓகே டேக் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. அந்த பாப்பா கிட்ட இருந்து தான் நான் வந்து இந்த அளவுக்கு எனர்ஜியை கற்றுக்கிட்டேன். நிறைய ஸ்டெப்பு இப்படி போடுங்க அப்படி போடுங்கன்னு எனக்கே அந்த பாப்பா தான் சொல்லி தருவான்ட்டு ரொம்ப ஓப்பனாக அதை வந்து சொல்லியிருப்பாரு. அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து எவ்வளோ பெரிய லெஜண்ட் இவரோட சின்ன பொண்ணு வந்து ரொம்ப பெருமையாக பேசுகிறாரு, அவங்க கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன்னு சொல்லும் போது அவருடைய ரொம்ப ஒரு பெருந்தன்மையை காட்டுதுன்ட்டு பிரபுதேவா மாஸ்டர் கூட வாழ்த்தியிருப்பாங்க. அந்த அளவுக்கு குருக்கே இவங்க வந்து குரு ஆயிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஒரு பக்கம் பிரபுதேவா மாஸ்டர்னா, இன்னொரு பக்கம் அவங்களுடைய பிரதரான நாகேந்திர பிரசாந்த் இவர் கூடயும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. எங்கன்னா Zee5 ஆப்ல அதே ஏஎல் விஜய் அவர்களுடைய டைரக்ஷன்ல 5678 அப்படின்ட்டு தமிழ் டீனேஜ் டான்ஸ் டிராமா சீரிஸ் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி. அதுல இவங்க ஒரு டான்ஸரா ஒரு ஆக்ட்ரஸாவும் நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாங்க. ஆடியோ லான்ச் அப்போ கூட வந்து பேசும்போது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த படத்துல பண்ணேன், கண்டிப்பா எப்படி லக்ஷ்மி படத்துல நான் நடிச்சனோ ஆடினோ அதை விட ரொம்ப ரொம்ப பெஸ்டா என்னுடைய பர்ஃபார்மன்ஸை நான் கொடுத்துருக்கேன், இந்த வாய்ப்பை கொடுத்த எல்லாருக்கும் நன்றி அப்படின்ட்டு பிரபுதேவா மாஸ்டருக்கும் நன்றி சொல்லியிருப்பாங்க, ஏஎல் விஜய் அவர்களுக்கும் நன்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ இவங்க நடிக்கிறாங்க அப்படின்னா அந்த படத்துல இல்லைன்னா அந்த சீரீஸ்ல டான்ஸ் இல்லாம இருக்காது, அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இவங்க ஒரு மெம்பர்ஷிப்லயும் இருக்காங்க. ஐஎம் ஹிப்ஹாப் கிட்ஸ் க்ரூவில் தான் இவங்க இருக்காங்க. ஸோ செம்மையாக ஹிப்ஹாப்பும் ஆடுவாங்க. தமிழில் என்னென்ன படங்கள் நடித்தாங்க, சீரீஸ் நடித்தாங்க நம்ம பார்த்துட்டோம். ஆனால் இவங்க அங்கே அதாவது லயன் அவார்ட்லாம் வாங்கியிருக்காங்களாம் பெஸ்ட் டான்ஸர் அப்படின்றதுக்காக. அதே மாதிரி ஷாருக் கான் அவர்கள் கூட ஜீரோ அப்படின்ற படத்தில் அனுஷ்கா சர்மாவா இவங்க சின்ன வயசு கேரக்டர்லாம் பண்ணியிருக்காங்க டான்ஸில். ஸோ எங்கும் டான்ஸ் எதிலும் டான்ஸ் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இவங்களுடைய டான்ஸ் பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு இவங்க பேக்ரவுண்ட் டான்ஸராக இருந்தப்போ கூட சுல்தான் படத்துல சல்மான் கான் அவர்கள் வந்து கூப்பிட்டு பாராட்டினாராம். சுல்தான் அப்படின்னு சொன்னதும் என்ன கார்த்தி தானே நடிச்சிருப்பாரு, இவர் பேரை சொல்றீங்க நிறைய பேர் கேட்பீங்க. பாலிவுட்ல அவர் நடிச்சிருப்பாரு அண்ட் இங்க கோலிவுட்ல கார்த்தி அவர்கள் நடிச்சிருப்பாங்க. இவங்க அங்கேயே நல்ல வந்து படங்கள்ல சின்ன சின்ன ரோல்ஸ்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பேக்ரவுண்ட் டான்ஸராகவும் இவங்க இருந்திருக்காங்க. கண்டிப்பா இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் DJ D3ல பார்க்கும் போது நல்ல ஒரு டான்ஸரா மட்டும் இல்லாம பர்ஃபார்மர் கோரியோகிராஃபராகவும் வருவாங்கட்டு நம்மளுடைய சினி சமூகத்தின் வாயிலாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம டான்ஸுக்கு லாங்குவேஜ் தேவையில்லை, இசை மட்டும் இருந்தா போதுன்றது தான் இவங்க ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா இவங்க ரீக்ரியேஷன் வீடியோ ஒன்று பண்ணியிருந்திருப்பாங்க, ரவுடி பேபி சாங் வந்து பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பா அந்த பாடலை யார் பண்ணியிருந்தாலும் இவங்க பண்ண அளவுக்கு ஆப்டா இல்லை அப்படின்றது தான் நிறைய கமெண்ட்ஸ் பார்க்க முடிஞ்சது. அந்த அளவுக்கு இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்தது. ஸோ உங்களுக்கு இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு பிடிக்கும்ன்றதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து பயோகிராஃபியில் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க.